ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பொரிச்ச கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை வீட்டிலே மசாலா அரைச்சி எவ்வளோ நல்லா ஸ்பைஸியாக வைக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே நான் 200 கிராமுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுவும் போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. அதை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு விரவி வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷம் இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு விரவி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இந்த மட்டன்லேருந்தும் நமக்கு வெளியே அந்த ஆயில் வரும். அதனால் நமக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். அதில் இந்த மட்டன் குட்டி குட்டியாக கட் பண்ண பீசஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறங்க. அது வந்து லைட்டாக மேலே ப்ரௌன் கலரில் கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நாம் இதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வறுத்தா போதும். இல்லை போன்லெஸ் பீஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம குக் ஆகிறதுக்கு நேரமாகும். இது மாதிரி பெரிய பெரிய பருப்பரு பீஸாக போட்டாலும் நமக்கு சீக்கிரம் குக் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டால் ஈஸியாக குக் ஆயிரும். அதனால தான். ஸோ இது வந்து ஸ்லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அந்த கறியிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு இது வந்து அரைக்கிறக்கிற மசாலா, வத்தல், மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா, அப்புறம் மிளகு, இது எல்லாத்தையும் நாம் வந்து கடாயில் போட்டு எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இல்லை நான் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது மாதிரி மிளகும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் குறைச்சிக்கலாம். இல்லை நல்லா காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதை அரைச்சி பொடியாக எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு மசாலா ஹோம்மேட் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. வதக்கறக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ரம்ப எல்லாம் எடுத்துருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை முதல்ல சேர்க்கணும். அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இல்லைன்னா அது இஞ்சி பூண்டு சட்டியில் லைட்டாக பிடிக்கும். அந்த அளவு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ரம்ப இலையும் சேர்த்துக்கலாம். ரம்ப இலை வந்து நல்லா வாசத்தை கொடுக்கும். அதுவும் நான்வெஜ் சமைக்கும் போது நம்ம ரம்ப இலை சேர்த்தா நல்லாயிருக்கும். அது சேர்த்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துருங்க. தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில், அந்த மசாலாவை சேர்த்து அதையும் போட்டு வதக்குங்க. அது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ட்ரையாக இருக்கிறனால மசாலா வந்து கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நமக்கு அந்த பேர்ன்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறக்காண்டி நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச கறி இருக்குல்லையே, அந்த கறியையும் சேர்த்துக்கிறோம். கறியை சேர்த்து அந்த கறி ஃபுல்லாக அந்த மசாலாவில் நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லா பீசஸும் எல்லா மசாலாவும் அந்த கறியோடு நல்லா சேரணும். அது வதக்குனதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. எதுக்குன்னா நம்ம மட்டன் குக் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு 3/4 பகுதி தான் குக் ஆகிருந்திருக்கும். இது ஃபுல்லாக குக் ஆகிறக்காண்டி தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம கறிக்கு உப்பு சேர்க்கல, மட்டன் பொரிக்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்தோம். அதனால் உப்பு சேர்த்து அது கொதிச்சுட்டு இருக்கும் போதே 1/4 கப்பு திருவண்ண தேங்காயை நான் அரைச்சி அது இதோட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி திக்காக உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு இறக்கினா இந்த மாதிரி மட்டன் கறி ரெடி ஆயிரும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.